मोदी राष्ट्रीय अध्यक्ष जी प्रधानमंत्री मोदी जी को रिसीव किए हैं केंद्रीय कार्यालय में। प्रधानमंत्री मोदी जी के किस प्रकार से भव्य मोदी 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 नरेंद्र मोदी नरेंद्र मोदी नरेंद्र मोदी नरेंद्र मोदी नरेंद्र मोदी नरेंद्र मोदी दोनों हाथ उठा के नरेंद्र मोदी 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 नरेंद्र मोदी। டெல்லி பாஜக தேசிய தலைமையகத்தில் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றி கொண்டாட்டமானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், முழு விவரங்கள் என்ன? பாஜகவுடைய தலைமை அலுவலகமானது தற்பொழுது வெற்றி கொண்டாட்டங்களால் நிரம்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். காலையிலிருந்தே அந்த கட்சியின் தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தலைமை அலுவலகத்திற்கு குவிய தொடங்கி இருந்த நிலையில் அந்த தேர்தல் வெற்றி முடிவுகள் என்பது மிகப்பெரிய வெற்றி, இமாலய வெற்றியாக மாறத் தொடங்கியவுடன் அவர்களிடம் உற்சாகம் என்பது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே இவ்வளவு பெரிய வெற்றியை அரசின் நம்பிக்கை மீது வைத்து வெற்றியாக கொடுத்ததற்காக பீகார் மக்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் அவர் தற்பொழுது அவருடைய காரில் வந்து இறங்கினார். அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் மலர்கொத்து வழங்கி அவரை வரவேற்றிருந்தார்கள். தொண்டர்கள் அந்த கோஷம் எழுப்ப அதை உற்சாகத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டார். அவருடைய உற்சாக மிகுதி இந்த முறை மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் தோளில் போட்டிருந்த துண்டை தலைக்கு மேல் சுற்றி அவர் தனது அந்த வெற்றி குறியீடை காட்டியிருக்கின்றார். பாஜகவுடைய தேசிய தலைவரான JP நட்டா மலர்கொத்து கொடுத்து அவரை முதல் முறையாக வரவேற்றார். அங்கிருந்த தொண்டர்கள் நிறைய பேர் புறாக்களை பறக்க விட்டும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அங்கு அந்த பாரம்பரிய இசைக்கருவிகள் எல்லாம் வெடிக்கப்பட்டது. அதே போல தீபாவளி மாதிரி அவர்கள் அந்த பட்டாசுகளையும் வெடித்து தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். நரேந்திர மோடி அவர்களுடைய பிரதமருடைய அந்த உற்சாக மிகுதியை பார்த்து தொண்டர்கள் இன்னமும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார்கள். தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக இப்படியான தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு அந்த முதல் தளத்தில் ஒரு பால்கனி மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அங்கு இருந்துதான் தொண்டர்களை நோக்கி அவர்கள் பேசுவார்கள். இந்த முறையும் பேசுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணியை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்சி அமைப்பதிலும் எந்த சிறு சிரமம் கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 202 என்பது அவர்கள் நிச்சயம் அவர்களே எதிர்பார்க்காத மாபெரும் வெற்றி. எனவே அந்த வெற்றியின் கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியான மனநிலையில் தான் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதை வெளிப்படுத்தும் வகையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியும் அவரது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார். அவருடைய அந்த துண்டை தலைக்கு மேல் சுற்றுவதையெல்லாம் அவர் அவ்வளவாக இந்த மாதிரியான மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டார். मोदी मोदी हम भारत सरकार के रक्षा मंत्री आदरणीय राजनाथ सिंह जी का स्वागत अभिनंदन करते हैं। हम सबके बीच में मन पे भारत सरकार के गृह मंत्री भारतीय जनता पार्टी के पूर्व राष्ट्रीय अध्यक्ष प्ले स्टोर மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.